போது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அதோடு இங்கே வீடியோவா யூடியூப் தானே, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நாங்கள் அந்த காலம் உள்ள ஆட்கள் இல்லையா? யூடியூப் சேனல் வழியாக நிகழ்வுகள் பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது மதசேகர குருவானவர் ஐயா அவர்கள் 24ஆம் சங்கீதம் வாசிப்பார். கேளுங்கள். 24ஆம் சங்கீதம் வாசியை கேளுங்கள். எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. ஸ்தோத்திரம் 24. சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து இருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க. அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அவரே மகிமையின் ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை யோசுவா அவர்கள் வாசிக்கிறார்கள். 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசி கேளுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. போதும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டிலும் இந்த நாளிலே அருமையான கோபுரத்தை சர்க்கிள் இடைமல் சர்க்கிள் மதுமை குருவானவர் திறந்து வைக்கக்கூடிய அளவில் நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேலை செய்த பணியாட்கள் மிகவும் திறமையுடையவர்கள். மிகவும் கைத்தட்டி அவங்க நன்றி சொல்லுங்க. மிகவும் திறமையுடைய அருமையான பிள்ளைகள் பணி ஆரம்பித்து முடித்திருக்கிறார்கள். சபையின் சார்பாக, காலிய பங்கு சார்பாக நல்ல வெகுமதியெல்லாம் கொடுக்கப்பட்டது. அவர்களையும் நான் வாழ்த்துக்கிறேன். அருமையான பிள்ளைகளை வாழ்த்துக்கிறேன். இன்னும் என்ன வசனம் சொல்லுது? ஒரு இடத்துல ஒரு குறை உண்டு. என்ன உண்டு? என்ன குறை? நாக்கு மணி போடணும் இல்லையா? ஒரு குறை உண்டு. ரொம்ப சந்தோஷம். நல்ல பந்தல், நேர்த்தியான பாடல், நேர்த்தியான ஸ்தோத்திரம், நேர்த்தியான ஊழியக்காரங்க, நேர்த்தியான அருமையான பிள்ளைகள். அதோடு யூடியூப்ல நின்றுட்டு இருக்கா பார்த்தீங்களா? எல்லாம் பதிவாகும். அவங்களுக்கு எத்தனாவது அது செய்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். அருமையானவர்களே, அத்தனை மனமகிழ்ச்சியாக இருந்து ரொம்ப சீக்கிரமாக நெஞ்சிடணும். நாக்கு மணியாக நெஞ்சிடணும், போட்டணும். தலங்கொழியில் போட வேண்டியிருக்கு. நம்ம நீங்களே என்ன செய்யணும்? போட்டு ஐரோடு பரிசு பண்ணணும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவே அருமையான மக்களை ஆசீர்வதிப்பாராக. நேர்த்தியான ஆலயத்தை நம்ம கட்டி தந்திருக்கிறார். அது என்ன ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கணும். அப்படியே இதில் எடுப்பு சபை பிள்ளைகள் மிகவும் வாஞ்சியுடையவர்கள். நல்ல ஆலயத்தை கட்டவும், அதோடு அருமையான பிள்ளைகள் நல்ல விரிவான ஒரு மண்டபத்தோடு நேர்த்தியான ஒரு கோபுரத்தை கட்ட ஆண்டவர் கிருபித்து இருக்கிறார். தெய்வம் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை மத்தியான வேலைக்காக, மாத வேலைக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ஆசீர்வதியும் தொடர்ந்துள்ள ஆராதனை நிலை கூட இருந்து
ஆசீர்வாதமாக வழிநடத்தும்படியாக உண்மைக்கு விண்ணப்பம் செய்கிறோம். அது மாத்திரமல்ல, உடைய பிரயாசங்கள், வேலைகள், வியாபார தொழில்துறைகள், உத்தியோகங்கள், உடைய பணிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். திருநெல்வேலி ஸ்ரீமத் சுத்தாந்த சுத்தி சபை கூடங்கள் செய்கிறோம். எடுப்பூர் ஆலயத்துடைய இந்த புதிய கோபுரத்தை பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தின் மூலமாக ரிபன் வெட்டி திறந்து வைக்கிறேன். இன்றைக்கு நாமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைக்கு நாமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினார். கந்தனின் திருவைக்காய் உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கந்தனின் திருவைக்காய் உமக்கென்று ஸ்தோத்திரம்